சிக்கன் பீஸே சிக்கன் பீஸே. நானும் உங்கள் குட்டி சாதனா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த முழு கோழியை வச்சு களிமண்ணில் சுட்ட கோழி தாங்க பண்ண போறோம். ஜாலி. இன்னைக்கு நாங்க சுட்ட கோழி சாப்பிட போறோம். உங்களுக்கு வேணா எங்க சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இந்த முழு கோழியை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கோழியை வந்து கீறி விட்டுக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மசாலா வகைகள்லாம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப 10 நிமிஷம் மசாலா எல்லாம் ஊட்டுங்க. இந்த கோழிய மாட்டுறதுக்கு மண்ணுல இந்த கம்பி அடிச்சுக்கலாம். கம்பி இவ்வளவு பெருசா இருக்குங்க, நம்மளாலதான் அடிக்க முடியாது. நம்ம ஐயாவை கூப்பிட்டுக்கலாம். ஐயா என்ன ஐயா வேகமா அடியா? நீ அடிக்கிற அடியில ஒரே அடியில கம்பி உள்ள போயிடணும். இப்ப கோழி நல்லா ஊறிடுச்சு. இப்ப வந்து இந்த கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயத்தெல்லாம் எடுத்து இது உள்ள வச்சுக்கலாம். பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு செம்ம வேட்டைங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த கம்பியில இந்த கோழியை கோத்துடலாங்க. இந்த அலுமினிய பேப்பரை வச்சு கோழியை சுத்திக்கலாம். இப்ப இந்த கோழியை நம்ம வந்து கம்பியில இறக்கிக்கலாம். கம்பியில இறக்கியாச்சு. இத இப்ப கழுத்தையும் காலையும் கட்டிக்கலாம். தண்ணி வேற பிடிக்க போறேன்னு நினைக்கிறீங்க? தண்ணி பிடிக்கலங்க. இந்த களிமண் பாலையை வச்சு சுட்டுக்கலாங்க. களிமண்ணை வச்சு இந்த சைடுல ஃபுல்லா அடைச்சுக்கலாம். இப்ப இந்த வெறுவை எடுத்து வச்சு பத்த வச்சுக்கலாம். நல்லா பத்த வச்சுக்கலாம். நல்லா பயங்கரமா எரியுதுங்க. இன்னைக்கு ஒரு புடி அனல் வேற தாங்க முடியலங்க, பயங்கரமா சுடுது. மழை வேற பெய்யுதுங்க. பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்க அடுப்பு அம்மிய வேற போகுது. பாக்குறதுக்கே நல்லா பயங்கரமா இருக்குங்க. இப்ப பானை எடுத்துட்டு நம்ம இப்ப டேஸ்ட் பாத்திரலாம். மழை பெய்யுதுங்க நல்லா. இங்க பாருங்க, செம்மையா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியதான்.
இந்த களிமண்ணில் சுட்ட கோழி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ பிரித்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். பிரிக்க வர முடியல. பயங்கரமா இருக்குங்க. சூப்பரா வெந்துச்சு. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. வேற மாதிரி இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. களிமண்ணில் சுட்ட கோழி வேற லெவலாக இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி சாதனாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.